ஓடண்டா ஓடண்டா ஓடித்தளரெண்டா ஓமன பூமுகம் வாடிடேண்டா ஓமன பூமுகம் வாடாதே சூழ்ச்சிச்சால் ஓமன சுண்டத்தோறும் மணல்கா தாரிட்ட ரோடானு ரோடின் அரிகானு வீடின் அடையாளம் சீமக்கொன்னா பச்சரி சோறுண்டு பச்சை மீன் சாருண்டு உச்சைக்கு உண்ணானாய் வந்தோளேட்டோ தாரனே நானேனே தானேனே நானேனே தானேனே நானேனே நானே நானே தானேனே நானேனே நானே நானே. வணக்கம் திரைக்குறள் நேயர்களே. நம்ம பல கலைஞர்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம், நடிகர்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில கலாபவன் மணி அப்படிங்கிற மகத்தான ஒரு கலைஞரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ளால போலாம். தமிழ் திரைப்பட உலகத்திலையும் சரி, மலையாள திரையுலகிலையும் சரி, மகத்தான பல கலைஞர்களை நம்ம பார்த்துருக்கோம், நடிகர்களை பார்த்துருக்கோம். கலாபவன் மணியை பொறுத்தளவில் ஒரு வித்தியாசமான மகத்தான மக்கள் கலைஞன் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான மாற்றும் இல்லை அப்படிங்கிறது தான் உறுதியான என்னுடைய நிலைப்பாடு. என்னன்னா, கலாபவன் மணியை பொறுத்தளவில் ஒரு நடிகரா அப்படின்னு கேட்டால், நடிகர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒரு திறமையான நடிகர். பாடகரன் கேட்டால் பாடகர், பாடலை சிறப்பாக பாடக்கூடியவர், பாடல்களை அது மாதிரி சொந்தமாக இசையமைக்கக்கூடியவர். அவர் 100க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி கேசட்டாக வெளியிட்ட ஒரு நபர். அது மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட், பல குரலில் பேசக்கூடியவர். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த மிருகங்களுடைய குரலை அற்புதமாக பண்ணக்கூடியவர். டைனோசர்லேருந்து, யானையிலேருந்து, புலி, சிங்கம், அவருடைய அந்த எலி மாதிரி அவர் அந்த மிமிக்ரி பண்ணுறதெல்லாம் யாருமே பண்ணாத ஒரு மிமிக்ரி அவர் பண்ணதெல்லாம். எலி மாதிரி, அது மாதிரி பூனை மாதிரி, யானை மாதிரி நடக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப அற்புதமா மற்றவங்களை விட வித்தியாசமாக தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தின ஒரு நபர், நடிகர். அவர் தான் கலாபவன் மணி. கலாபவன் மணியினுடைய சிறு வயது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் வறுமை, ஏழ்மை, சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, அப்படி வாழ்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்த நபர் தான் கலாபவன் மணி. கலாபவன் மணி பிறந்ததே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்முடைய பெற்றோர்கள், பெண்கள் குறிப்பிட்ட அளவு குழந்தை பிறந்த பிறகு, இன்னைக்குன்னா ஒரு 2 குழந்தை பிறந்த உடனே தடை பண்ணிடுறாங்க. பலருக்கும் குழந்தைகளே இல்லை இன்னைக்கு, அது வேற விஷயம். ஆனால் அன்னையுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5-6 குழந்தை பெறும்போதே தடை பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த கால சூழ்நிலையில் இவருடைய அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால், இவருக்கு முன்னால் 6 பிள்ளைங்க இருக்காங்க. அப்போ மருத்துவமனைக்கு போய் கருத்தடை பண்ணுறாங்க. மருத்துவமனையில் போய் கருத்தடை பண்ண பிறகு பிறந்த குழந்தை தான் கலாபவன் மணி. அப்படி நிறைய ஆச்சரியங்கள் நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மருத்துவம் ஃபெயிலியர் ஆகி பிறந்த குழந்தை அப்படின்னு தான் நம்ம கலாபவன் மணியை சொல்லணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வறுமை. இவருடைய அப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய திருமணத்துக்கு தான் அப்பா சட்டை போட்டதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கலாபவன் மணி அவர்கள் சொல்கிறார். ஏன்னா அவ்வளவு வறுமை, அவ்வளவு துன்பத்தில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தைகளை ஆளாக்கி எடுக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டிருக்காங்க. கலாபவன் மணி கூட சிறு வயசுலே நிறைய வேலைகளை செஞ்சிருக்கிறார். இந்த சைக்கிளில் கொண்டு போய் டீ விற்பாங்க, அது மாதிரி கூலி வேலைகளுக்கு போகிறது. இவங்களுடைய ஊர் பார்த்தீங்கன்னா திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாலக்குடி, கேரளத்தில். அந்த சாலக்குடி புழைன்னு சொல்லுவாங்க, சாலக்குடி ஆறு, அந்த ஆறு பக்கத்தில் தான் இவங்களுடைய கிராமம். அப்போ அந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பிடிக்கிறதுக்கும் இல்லைன்னா இந்த மணல் எடுக்கிறதுக்கும் வள்ளங்கள் போகும். அந்த மாதிரி வள்ளத்தை ஊண்டி கொடுக்கறதுக்கு இவர் போயிருக்கார். ஊண்டினா மூங்கில் வச்சு இப்படி தள்ளி கொடுப்பாங்க, நம்ம ஊர்ல துடுப்பு போடுற மாதிரி தள்ளி கொடுப்பாங்க. அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 15 பைசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மணி அவர்கள் சொல்றாரு. அவ்வளவு வறுமை. துணி அலக்கி கொடுத்துருக்காரு, துணி கழுவி கொடுக்கறது, அயன் பண்ணி கொடுக்கறது, அது மாதிரி கார்களை கிளீன் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சிருக்கிறாரு. கலாபவன் மணியுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அவர் சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கும்போது
அவருக்கு 5 ரூபா தேவைப்படுது, புஸ்தகம் வாங்கிட்டு போகணும். புஸ்தகம் வாங்கிட்டு போனாதான் வந்து பள்ளிக்கூடத்துல ஏத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அவருடைய அப்பா வந்து ஒரு முதலாளியோடைய வீட்டுல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. கலாபவன் மணி வந்து அந்த முதலாளியோட வீட்டுல போய் அப்பாவுடைய சம்பளத்துல எனக்கு 5 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அந்த முதலாளி பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஒரு உயர் வகுப்பு. அவர் சொல்றாரு, உன் அப்பாவுக்கு வந்து சாயந்தரம் தான் சம்பளம் தர முடியும், நீ பைசா எல்லாம் கேட்டு இங்க வந்து நிக்க கூடாது, நீ வெளியே போய் நில்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து கலாபவன் மணியுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய வலியை உருவாக்குது. கலாபவன் மணி பெரிய ஒரு ஸ்டார் ஆகி நல்லா சம்பாதிச்ச பிறகு அந்த முதலாளியுடைய வீடு, அந்த இடம் ஒட்டுமொத்தமாக வாங்கி வந்து அது ஒரு ஒரு சுவாரஸ்யமான பழிதீர்த்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி ஒரு சம்பவம் வந்து மணி அவர்களுடைய வாழ்க்கையில வந்து நடந்திருக்கு. 10ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளி படிப்பை வந்து இவர் படிச்சிருக்கிறாரு. ஸ்கூல்ல போகும்போதே வந்து இவர் மிமிக்ரி பண்றது, பாடல் பாடுறது, இந்த மாதிரியான சிறப்பு விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாரு. இந்த நாட்டுப்புற பாடல்கள் பாடுறதுல வந்து இவருக்கு வந்து நிறைய பரிசுகள் வந்து அதுல வாங்கியிருக்கிறாரு. இதுதான் இவருக்கு பெரிய உத்வேகத்தை வந்து மனதளவில் உருவாக்கியிருக்கு. நாள் போக போக இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த ஊரில் வந்து பாட்டு பாடுறதுக்கு வருவாங்க, இசை கச்சேரி நடத்துறதுக்கு வருவாங்க. இப்போ நம்ம ஊர்களில் நடத்தினா கூட யாராவது ஒரு நபர் நம்ம ஊரில் பாடுறவர் போய் ஒரு வாய்ப்பு கேட்டு பாடுவார்ல, அது மாதிரி அங்கே இப்போ பகுதியில் வரக்கூடிய அந்த கச்சேரிகளில் இவர் போய் வாய்ப்பு கேட்டு பாடுறது, ஏதாவது இந்த மிமிக்ரி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாரு. இவரை வந்து ஒரு ஒரு கலைஞனாக, முழு கலைஞனாக உருவாக்குறதுல வந்து கலாபவன் அப்படிங்கிற ஒரு ஸ்தாபனம் வந்து மிகப்பெரிய வேலையை வந்து செஞ்சிருக்கு. கலாபவன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கொச்சின்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம். 1968ல் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஆபேல் அப்படிங்கிறவர் தான் அந்த ஸ்தாபனத்தை துவங்கினது. சொல்ல போனா ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டுகளுக்கான முதல் ஸ்தாபனம், இந்தியாவிலே முதல் ஸ்தாபனம் அப்படிங்கிறத அறுதிட்டு சொல்ல முடியும் அந்த ஸ்தாபனத்தை பற்றி. அங்க வந்து பல்வேறு கலைகளை வந்து நடிப்பு, பாடல், இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அந்த இடத்துல. இந்த கலாபவன்ல இருந்து நிறைய ஆர்டிஸ்டுகள், நிறைய நடிகர்கள் வந்து மலையாள திரையுலகுக்கு வந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு சொல்ல போனோம்னா குறிப்பாக கொச்சின் ஹனிபா, நாதுர் ஷா, நடிகர் திலீப், நடிகர் ஜெயராம், அது மாதிரி பாடகி சுஜாதா, ஜென்சி, இவங்க எல்லாருமே இந்த கலாபவன்லேருந்து வந்தவங்க. இன்னும் ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அது மாதிரி இயக்குனர் சித்திக்கு, விஜயன். சித்திக்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் படம் எடுத்தார். நம்ம தமிழ்ல விஜய், சூர்யா நடிச்சது, நம்ம கலக்கோ கலக்குன்னு சொல்லி வடிவேல் சார் வந்து நடிச்ச படம். அதை வந்து மலையாளத்துல பண்ணது சித்திக் தான், தமிழ்லையும் அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. இவங்க எல்லாருமே வந்து கலாபவன்லேருந்து வந்தவங்க. அது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்தாபனம், கலைஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம். இங்கே தான் பீட்டர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து நம்ம கலாபவன் மணியை வந்து கொண்டு விட்டுருக்கிறாரு. அப்போ வந்து இவர் ஆட்டோ ஓட்டி தன்னுடைய பிழைப்புக்காக, குடும்ப வறுமையை போக்குறதுக்காக ஆட்டோ ஓட்டிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் நீ கலாபவனுக்கு வாரியா, வந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கை வந்து வேற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி கலாபவனில் கூட்டிட்டு போய் விட்டுருக்கிறாரு. அங்கேயும் சும்மா சேர்த்துக்கல, அங்கேயும் வந்து இன்டர்வியூ வச்சு தான் எடுத்திருக்காங்க. மணி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நான் முதலாக வந்து ஒரு பெல்லினுடைய சவுண்டை வந்து நான் பண்ணி காட்டினேன், அதில் வந்து அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி தான் என்னை வந்து உள்ளால எடுத்தாங்க. அதுக்கு பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட திருப்பங்கள்லாம் ஏற்பட்டது. அப்போ வந்து அந்த பயிற்சி டைம் போக மற்ற நேரங்களில் வந்து ஆட்டோ ஓட்டுறது தான் தன்னுடைய வேலையாக, பிழைப்பாக வந்து வச்சிருந்திருக்காரு. இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் அவருக்கு தெரியுமோ அதெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. நடிச்சு பெரிய ஆளாகி வாரது வரைக்கும் பல்வேறு வேலைகளை வந்து செஞ்சிருக்கிறார். தென்னை ஏறுவது உட்பட பல்வேறு வேலைகளை வந்து அவர் பண்ணியிருக்கிறார். அவருடைய முதல் திரைப்படம் பார்த்தீங்கன்னு சொன்னா சமுதாயம் அப்படிங்கிற திரைப்படத்துல வந்து ஒரு சின்ன கேரக்டர்ல வந்து வந்திருக்காரு. கேபிசிசி லலிதா அப்படிங்கிறவங்க தான் அம்பிளி அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்குனர்கிட்ட அறிமுகப்படுத்தி நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கலாபவன் மணிக்கு வந்து அந்த வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. சமுதாயம் அப்படிங்கிற படத்துல தான் அவர் வந்து முதலாக நடிச்சிருக்கிறாரு. கேபிசிசி லலிதா யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பரதன், மிகப்பெரிய இயக்குனர், தேவர் மகன் சினிமா இயக்குனர்.
அவருடைய மனைவி தான் கேபிசிசி லலிதா அப்படிங்கிறவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிபி மலையில் அவருடைய இயக்கத்தில் வந்து அக்ஷரம் அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து நடித்தார். தொடர்ந்து வந்து இவருக்கு பல்வேறு வாய்ப்புகள் கிடைச்சது. மிகவும் நேர்மையாக தன்னுடைய திறமையை வந்து சிறப்பாக வந்து இவர் வந்து தனக்கு கிடைச்ச வாய்ப்பை எல்லாம் மிகச்சரியாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காரு. அவருக்கு நல்ல பேரை கொடுக்கக்கூடிய பல திரைப்படங்களில் வந்து அவர் வந்து நடிச்சிருக்காரு. குறிப்பாக சொல்ல போனால் கருமாடி குட்டன், வாசந்தியும் லக்ஷ்மியும் பின்ன ஞானம், அது மாதிரி திருஷ்யம், ஆகாசத்தில் பறவைகள், இப்படி பல திரைப்படங்களை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஒரு 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் வந்து நடிச்சிருக்காரு. வாசந்தியும் லக்ஷ்மியும் பின்ன ஞானம் அந்த திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்ணு தெரியாத கேரக்டரில் நடிக்கக்கூடிய திரைப்படம். அதில் தான் அவருக்கு வந்து தேசிய அவார்டு கிடைச்சது. அந்த திரைப்படத்தை தான் நமக்கு விக்ரம் அவர்கள் வந்து காசி அப்படிங்கிற பேரில் வந்து தமிழில் நடித்த படம். விக்ரம் அவர்களை வந்து சொல்றாரு, நான் வந்து கலாபவன் மணி அவர்களுடைய நடிப்பை வந்து இமிட்டேட் பண்ணி தான் நான் வந்து நடிச்சேன் இந்த படத்துல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறார், பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார். அவ்வளவு சிறந்த அற்புதமான நடிகர். கருமாடி குட்டன் வந்து பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம் அவருக்கு. அந்த திரைப்படம் வெளிவந்து நல்லா ஓடிட்டு இருக்கும்போது இதுக்கு அவார்டு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு கான்ட்ரவர்சி கூட ஆச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் மோகன்லால் அவர்களுடைய வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து வந்தது. அது வந்து கதகளி கலைஞனுடைய வாழ்வியலை மையப்படுத்தி வந்த ஒரு திரைப்படம். அது பிரமாதமான திரைப்படம். ரொம்ப நுட்பமாக அந்த விஷயத்தை கையாளப்பட்ட ஒரு திரைப்படம் அது. கருமாடி குட்டனை பொறுத்தளவில் வந்து அந்த படத்தில் ஒரு உச்சமான ஒரு நடிப்பை வந்து கலாபவன் மணி அவர்கள் தந்திருப்பார். அதில் இன்னும் சொல்லப்போனால் அந்த கடைசி காட்சியில் நிர்வாணமாக அந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பார். இந்த படத்துக்கு நிச்சயமாக அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் கிடைக்கல. வானப்பிரஸ்தம் படத்துக்கு மாநில அவார்டு கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் எனக்கு நினைவு இருக்குது, கலாபவன் மணி அவார்டு கிடைக்கல அப்படிங்கிட்ட உடனே மயங்கி விழுந்துட்டாரு இப்படிங்கிற ஒரு பேசுபொருள்லாம் இதானது. அதுக்கு அவரே விளக்கம் கொடுத்தாரு. இந்த அவார்டு பற்றிய அறிவிப்பு வரும்போது கலாபவன் மணி உணர்வற்று விழுந்துட்டதாக வந்து ஒரு செய்தி எல்லாம் பரவுச்சு. ஒரு புரளியாக கூட அது பரவுச்சு. அதுக்கு வந்து கலாபவன் மணி அவர்களே அந்த காலகட்டத்தில் வந்து விளக்கம் வந்து தெரிவித்தார். அப்படி வந்து மிக சிறப்பான நடிப்பை வந்து வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நபர். தமிழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஜெமினி திரைப்படத்தில் வந்து ஒரு மகத்தான நடிப்பை வந்து தந்திருப்பார். அவர் மிமிக்ரி பண்ணியே நடிச்சிருப்பார். அதில் வில்லன் கதாபாத்திரம் உங்களுக்கு யானை மாதிரி வர்றது, அந்த எலி மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி எலி வந்து பூனை கிட்ட வேண்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வச்சு அந்த வில்லத்தனத்தை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த திரைப்படத்தில். அவருக்கு வந்து சிறந்த வில்லன் அப்படிங்கிற அவார்டு வந்து ஃபிலிம்பேர் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த திரைப்படத்துக்கு. இப்படி அருமையான திரைப்படங்களை எல்லாம் வந்து அவர் தந்திருக்கிறாரு. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இப்படி பல்வேறு மொழிகளில் வந்து அவர் நடிச்சிருக்கிறார். ஒரு நடிகன் அப்படிங்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் வந்து மிகுந்த செல்வாக்காக இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கலாபவன் மணி அவர்கள். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் பிறந்த அந்த இடத்துல பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வந்து அவர் இருக்கிற வரைக்கும் பண்ணியிருக்கிறாரு. லைப்ரரி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய வயோதிகர்களுக்கான மருத்துவ செலவுகள், பாவப்பட்டவர்களுக்கான மருத்துவ செலவுகள், அது மாதிரி வந்து உயர் படிப்புக்கான அந்த திட்டங்கள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு. தனிப்பட்ட விதத்திலையும் அந்த மக்களுக்கான பல்வேறு பொருளாதார உதவிகளை வந்து கலாபவன் மணி அவர்கள் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கிறாரு. அந்த வகையில் வந்து எக்காலத்துக்கும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபராக வந்து கலாபவன் மணி அவர்கள் வந்து இருக்காங்க. 2016 அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து மர்மமான முறையில வந்து அவர் இறந்தாரு. அவர் இறந்தது எப்படி, யாராவது கொன்னாங்களா இல்லைன்னா எப்படி அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை இல்லை. அவருடைய உள்ளுறுப்புகள் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்றாங்க. அது என்னமோ தெரியல. ஆனாலும் அவருடைய சொந்த ஊர்ல சிறந்த கலைஞர்களை உருவாக்குறதுக்கான ஒரு நிறுவனத்தை வந்து அமைச்சிருக்கிறாரு. அங்க வந்து இவருடைய முழு உருவ சிலையை வந்து நிறுவி இருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய நினைவு நாட்கள்லையும் மற்ற நாட்கள்லையும் அங்க வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காகவும் அவருடைய நினைவுகளை போற்றுறதுக்காகவும் பல்வேறு மக்கள் ஒட்டுமொத்த கேரளத்திலிருந்தும் பல்வேறு இடங்கள்ல இருந்தும் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மகா கலைஞர்கள் எக்காலத்திலும் மக்கள் மனதிலிருந்து மறைய மாட்டார்கள், எல்லா காலமும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லி தொடர்ந்து எங்களுக்கு இதை போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க, கமெண்ட் போடுங்க. உங்களுடைய கமெண்ட்களை வந்து நாங்கள் பார்க்குறோம்.
அதன்படி தவறுகள் இருந்தால் நாங்கள் திருத்திக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.